கணபதி பின்னாடி வர சொல்லியா? பயப்படாதீங்க சார், உங்க பாதுகாப்புக்காக தான் இவங்க வராங்க. அப்படியா? இனிமே தினமும் இப்படித்தான் பழகிக்குங்க. 2 வாரம் முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். அப்ப வேறு வட்ட செயலாளர் தானே. இனிமே என்ன சார், தினமும் நீங்க இங்க வரலாம், உங்க இஷ்டம். வரணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனா டைம் இல்ல. அது சரி, இது முடிஞ்சு நாம எங்க போறோம்? பாந்திரா நகர் போறோம் சார். எதுக்கு? அங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். ஸ்கூலா? யோ, 5 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் போவே இல்லை. யோ, நான் கூப்பிடாம நீங்க யாரும் இதுக்கு மேல வரவே கூடாது. இங்கதான் நிக்கணும். ஜாக்கிரதை. குடியா? இந்தாங்க சார். ஐயா, ஐயா, நான் மினிஸ்டர் ஆயிட்டேன். ஊருக்கு உங்களுக்கு பழைய சித்தையன் தான். உங்க காலையை சுத்துற நாய். காலை காட்டுவியா? ஐயா 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 காலை காட்டுவியா? தொட்டு கும்பிட்டுக்கிறியா? ஐயா ஐயா போதையா? இது போதையா? 5 வருஷம் தாங்க ஐயா. பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகணும்னு ஜோசியக்காரன் சொன்னான். அதான் நேரா இங்க வந்துட்டேன். நீங்க தானே என் கடவுள். கடவுளே, இன்னும் ஒரே மாசம் தான் நீங்க வெளியே வந்துடலாம். டிவிஷன் பெஞ்சில் மொத்தம் 5 பேர், அதுல 2 பேர் நீதி நீதினு கத்தான். தொண்டை பத்தி சாவட்டும். நமக்கு மத்த 3 பேர் போதும், தீர்ப்பு வந்துடும். பவர் இப்ப நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே இஷ்டத்துக்கு பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. விஜயராணின்னு ஒரு ஃபீஸ் கொண்டு வரட்டுமா? எனக்கு தேவையானதை மட்டும் சொல்லு. அவன் கிடைச்சானா? அவன் எங்க இருக்கான் சொல்லு. போல் கிதரே போ. நீ மாவட்ட செயலாளர் ஆவறதுக்கு என் பணம் வேணும், நீ எம்எல்ஏ ஆவறதுக்கு என் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. எங்க இருந்தோ நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டான். அவனுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி நொட்டுவீங்க. ஊருக்காரன் முன்னாடி மானம் போகுதியா? அது போய் பல வருஷம் ஆச்சு. தேர்தல் வராமையா போயிட போகுது. பாத்தியா இப்படி ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. பணம்னு சொல்றிய, அந்த பணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் புத்தியை யூஸ் பண்றான், காரியத்தை சாதிக்கிறான். ஊர்க்காரங்க முன்னாடி கைய சச்சா அவன் பொத்துன்னு செத்த போன மாதிரி உட்காரானா சும்மாவா? அவன் நியாயத்தை சொல்றான், நல்லது செய்யறான். நாம அப்படியா? என்னடா டப்பா, ஆட்டை போட்டு தள்ளிட்டீங்களா? அது இல்லாம எப்படிங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு? ஏண்டா, போன தடவை அந்த ஆடு நீங்க வெட்டி செத்ததா இல்ல தானா வயசாயி செத்ததா? கரும 2 நாளா வயிறு செரிக்கவே இல்லை. அது எப்படிங்க அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இருக்கிற எரிச்சல் இவன் வேற. இவன் மேல எரிஞ்சு விழுந்து என்ன தாவ போகுது? இவன் அடிச்ச ஒரு அடியாவது அவன் அடிக்க முடியுமா உங்களால? அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்க தாத்தா இங்கிலீஷ்காரனுக்கே ஐடியா கொடுத்து ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவர். அந்த ரத்தம் தானே இது. அந்த புத்திய இவன் விஷயத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். புரியல? அவங்கிட்ட நேருக்கு நேரா முறைக்கிறத விட்டுட்டு மறைஞ்சு நின்னு அடிக்கணும். அடிச்சது யாருன்னு தெரியக்கூடாது, எப்படி அடிச்சோனும் தெரியக்கூடாது. நீங்க அடிங்க. அறுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி வெள்ளாமல் நல்லபடியாக வந்திருக்கு. தெக்கு தோட்டம் மட்டும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கு. தண்ணி பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சுட்டு அதுவும் கைக்கு வந்துடும். அதான் எம்எல்ஏ சொல்லிட்டாரே, மந்திரிட்ட பேசி பிரச்சனையை தீர்த்துறேன்னு. எம்எல்ஏ தீர்த்துருவார், உடனே தீர்த்துருவார். மாமா, மல்லி பிடிக்க போறேன். ஏய் குட்டி, பாத்து கீழே விழுந்துற போற. டேய், அது புறாவுக்குடா. போடா கூட போடா. எப்ப பாரு தின்னுக்கிட்டு 2 எடுத்து வாயில போட்டேன். அதுக்கு சின்னையாகிட்ட எடுத்து சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். வணக்கம் தம்பி, உங்களை பார்க்கத்தான் வந்தோம். நம்மூர் காளியம்மன் கோயில்ல 20 வருஷமா ட்ரஸ்டியா பெரிய வீட்டுக்காரர் தான் இருக்கார். வருஷம் விசேஷம் போக்குவரத்துன்னு நடக்கும். அதுக்குன்னு கணக்கு வழக்கு எதுவும் நாங்களும் கேட்டதில்ல.
அவரும் கொடுத்ததில்ல. எங்க கூலி மாதிரிங்க. நாங்க நம்புற சாமியை அவரை நம்பி ஒப்படைச்சங்க. என்னைக்கு எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கே அந்த மரியாதை போயிடுச்சுங்க. இனிமே பொறுப்பை நீங்க தாங்க ஏத்துக்கணும். அது சரி. இப்பெல்லாம் பதவிங்கிறது தோல்ல மாட்டிக்கிற துண்டு இல்லைங்க, பெரிய மூட்டை. அதை சுமந்த அடுத்தவங்க கஷ்டத்தை சுமக்க முடியாது. அதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. என்னால ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னை இப்படியே விட்டுருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பொழப்புலயும் ஒரு தெம்பு வந்திருக்கு. அது என்னைக்கு நீடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் தம்பி. இது ஒண்ணும் எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ இல்லைங்க. இது நாங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற மரியாதைங்க. அதான் யாராவது ஒருத்தர் இலவசமா 100 வேஷ்டி சேலை தந்தா கூட போதும். உடனே அதை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுப்போம், ஓட்டு போட்டு தலைவனாக்குவோம். அவன் நம்மளை தெருவில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். நாம இப்படியே இருப்போம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். பதவி மரியாதை கொடுத்து என்ன தள்ளி வச்சிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க வரோம் சின்னையா. போயிட்டு வாங்க. அண்ணே, சின்னையா இருக்காருங்களா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நாங்க உடனே அவரை பார்க்கணும். ரத்தம் சின்னையா. ஐயா, என்னாச்சு? வறட்சி நிவாரணத்துக்காக அரசாங்கத்துல அரிசி கொடுத்தாங்க. அதை வாங்கி மார்க்கெட்ல வித்து போட்டு எங்களுக்கு புழுத்து போன அரிசியை கொடுக்கறாரு பெரிய வீட்டுக்காரரு. இது என்ன? உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓடுற நாய்ங்க நாங்க. இப்படி ஏயா எங்களுக்கு துரோகம் பண்ணி எங்க வயித்துக்கு வஞ்சனை பண்ணீங்கன்னு கேட்டேன் ஐயா. என்ன அடிச்சு மூக்க உடைச்சு போட்டாங்க ஐயா. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். கேள்வி கேட்டாதான் அடிக்கிறாங்களே. அதை ஒருத்தர் கேட்டா அப்படிதான். ஊரே ஒன்னா சேர்ந்து கேட்டா கிடைக்கும். இப்ப என்ன, உங்களுக்கு அரிசி தானே வேணும்? அண்ணே தம்பி, கோடவுன்ல இருந்து வேணுங்கிற அரிசி அனுப்பி வைங்க. முதல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. சரி. டேய், இறங்குடா கீழே. சொல்லு, எல்லாருக்கும் தெரியும் நம்மள. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரையா, என்னை காப்பாத்துங்க ஐயா. ஐயா ஐயா, நீங்க சொல்லிதான் ஒரு அரிசி கூடல நான் விஷத்தை வச்சேன். ஐயா, என்னை விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா, தெரியுமில்ல, குழந்தைங்களுக்கு அனுப்புற அரிசின்னு தெரியுமில்ல, ஏன் செஞ்ச? ஒரு தலைமுறைக்கே சமாதி கட்ட பாத்தியே. மனுஷனா நீ? பெத்தவங்க சாபத்தை உன் குடும்பம் தாங்குமா? சொல்லு. உனக்கும் தாய்ப்பால் தானே ஊட்டினாங்க, விஷம் இல்லையே. என்னடா வாய்க்கு வந்தபடி பேசுற? எவனோ ஏதோ சொல்லுவான், அதை நம்பிட்டு வந்து நிக்கிறியே. நாளைக்கு உன்னை பத்தி சொன்னா என்னடா செய்வ? பேசாத. நமக்குள்ள பிரச்சனைனா நாம தான் தீர்த்துக்கணும். மத்தவங்களை கொண்டுட்டா உன் ஆசை என்ன? அடுத்தவன் என்ன கெட்டவன் சொல்லணும், அதானே? அதுக்காக ஊர்ல ஒருத்தன் உயிரோட இருக்கணும்ல. எல்லாரையும் கொண்டுட்டு சுடுகாட்டுக்க பெரிய மனுஷனா போறியா? ஜனா, என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை எதிர்க்கிறவன் பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளர்றேன். என் ஜாதகம் அப்படி. இன்னொரு தடவை